Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சில நேரம் நம்ம பேசும்போது சொல்வோம் அமௌண்ட் உனக்கு ரிசீவ் ஆயிடுச்சா அப்படினு சொல்லி கேக்கும்போது நம்ம சொல்வோம் இல்ல எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகல அப்படினு சொல்லுவோம். மெயில் சென்ட் பண்ணிட்டியா அப்படினு கேட்டா இல்ல நான் இன்னும் மெயில் சென்ட் பண்ணல அப்படினு சொல்லுவோம். கரண்ட் பில் கட்டிட்டியா அப்படினு கேட்டா நான் இன்னும் கரண்ட் பில் கட்டல அப்படினு சொல்லுவோம். ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா அப்படினு கேட்டா நான் இன்னும் ஹோம்வொர்க் முடிக்கல அப்படினு சொல்லுவோம். சோ நான் இன்னும் கரண்ட் பில் கட்டல, நான் இன்னும் ஹோம்வொர்க் முடிக்கல, நான் இன்னும் ப்ராஜெக்ட்ட முடிக்கல. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படினா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்ல இப்போ 18k சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் எந்த இடத்துல இன்னும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல எட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம் இங்கிலீஷில். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பண்ணுறாங்க, நான் இன்னும் ப்ராஜெக்டை முடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதிகமாக இது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மேனேஜர் நம்மள்ட்ட ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் என்ன ப்ராஜெக்டை முடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, பேசும்போதோ இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணும்போதோ இதுக்கு நான் இன்னும் ப்ராஜெக்டை முடிக்கல அப்படின்றத எப்படிடா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இதெல்லாம் அதிகமாக உங்களுக்கு உபயோகப்படும். ஓகே, இப்போது நான் இந்த சென்டென்ஸை நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா எடுத்த உடனே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததாக ஹேவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட் என்னவோ அதை பொறுத்து நம்ம ஹேவோ இல்லை ஹேஸோ யூஸ் பண்ணுவோம். அடுத்து இது எல்லாமே முடிக்கவில்லை, வரவில்லை, சாப்பிடவில்லை, போகவில்லை, சந்திக்கவில்லை, தூங்கவில்லை அப்படின்னு நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்போ அதனால் நம்ம இந்த இடத்துல ஹேவ் அண்ட் ஹேஸுக்கு பக்கத்தில் நாட் யூஸ் பண்ணணும். சரியா? அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆக்ஷன் வேர்டு வருதோ அந்த ஆக்ஷன் வேர்டு வர இடத்துல நம்ம வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸில் முடிக்கவில்லை அப்படின்னு இருக்கு, வரவில்லை அப்படின்னு இருக்கு, சாப்பிடவில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாக்கியங்களில் வரக்கூடிய ஆக்ஷன் வேர்டு. ஸோ அந்த ஆக்ஷன் வேர்டுடைய தேர்டு ஃபார்மை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதணும். கடைசியாக எட் யூஸ் பண்ணணும். சரியா? எட் யூஸ் பண்ணோம். நான் இன்னும் ப்ராஜெக்டை முடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஐன்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஐ வந்தால் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோமா ஹேஸ் யூஸ் பண்ணுவோமா? ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஐ ஹேவ். அடுத்ததான் என்ன யூஸ் பண்ணோம்? நாட். ஐ ஹேவ் நாட். அடுத்தது வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். முடிக்கவில்லை அப்படின்றதான் இதில் தேர்ட் ஃபார்ம். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? ஃபினிஷ்டு இல்லைனா கம்ப்ளீட்டட்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்டு. கடைசியாக என்ன யூஸ் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி என்ன நான் ஃபினிஷ் பண்ணலை? ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணலை. ஸோ ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்டு த ப்ராஜெக்ட். கடைசியாக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் அப்படின்ற வேர்டை மட்டும் தான் நம்ம என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணலை இதில். அப்போ இந்த இடத்துல எட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட் எட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஸ்டைலாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் நாட் அப்படின்றத ஐ ஹாவன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட் எட் அப்படின்னு சொல்லலாம். அவன் இன்னும் வரவில்லை. ஸோ இப்போ கேட்பான், அவன் வந்துட்டானா வீட்டுக்கு, அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? அவன் அப்படின்றதுக்கு சப்ஜெக்ட் ஹீ யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹீ வந்துச்சுன்னா ஹீ ஹேவ் அண்ட் ஹேஸில் நம்ம இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஹீ ஹேஸ் நாட். அடுத்தது வேர்ப் தேர்ட் ஃபார்ம் என்ன? இதில் வரவில்லை. அப்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும்? இங்கிலீஷில் கம். கம்முடைய தேர்ட் ஃபார்மும் கம் தான். கம், கேம், கம். அப்போ ஹி ஹேஸ் நாட் கம் எட். ஓகே, அவன் இன்னும் வரவில்லை அப்படின்னா ஹி ஹேஸ் நாட் கம் எட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹி ஹேசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஹேசன்ட் ஹேவன்ட் எல்லாம் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஹேவ் போட்டு இப்போ என் போட்டு இப்படி அப்பாஸ்ட்ரஃபி டி போடுவாங்க. இல்லைனா ஹேஸ் போட்டு என் போட்டு இப்படி அப்பாஸ்ட்ரஃபி டி போடுவாங்க. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேவன்ட், ஹேசன்ட் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நேட்டிவ் ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம எப்படி தமிழ் நம்ம தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைலாக சொல்லும்போது ஐ ஹேவன்ட், ஹேசன்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, அவள் இன்னும் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல அவள் அப்படின்றதுக்கு ஷீன்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஷீ வந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேசன்ட். ஷீ ஹேசன்ட். என்ன பண்ணலை? சாப்பிடலை. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஈட்டன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஹேவ் ஹேட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஈட் அப்படின்றதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃபார்ம் பதிலாக நம்ம இங்கிலீஷில் ஹேவ்னு யூஸ் பண்ணுவோம். ஈட்டுடைய செகண்ட் ஃபார்ம் எயிட்டு, தேர்ட் ஃபார்ம் ஈட்டன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி ஈட்டுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ஏட்டுக்கு பதிலாக ஹேடும் யூஸ் பண்ணலாம்.
ஈட்டனுக்கு பதிலாக had யூஸ் பண்ணலாம். ஓகே, have, had இது verb first form, இது verb second form, இது verb third form. ஓகே, ஸோ eat, ate, eaten, have, had. ஸோ எந்த இடத்துல eat வருதோ அங்கே have யூஸ் பண்ணலாம், எங்கே ate வருதோ அங்கே had யூஸ் பண்ணலாம், எங்கே eaten வருதோ அங்கேயே had யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல she hasn't eaten அப்படின்னும் சொல்லலாம், she hasn't had அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ she hasn't eaten it அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ she hasn't had yet அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அடுத்தது அவர்கள் இன்னும் போகவில்லை அப்படின்னு இருக்கு. அவர்கள் அப்படின்றதுக்கு they யூஸ் பண்ணுறோம். they haven't. போகவில்லை அப்படின்றதுக்கு இந்த இடத்துல gone யூஸ் பண்ணும். கோவுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? gone. they haven't gone it அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து அவனை இன்னும் சந்திக்கவில்லை அப்படின்ட்டுருக்கு. ஐக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணோம்? ஐ ஹாவன்ட். சந்திக்கவில்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மீட்டுடைய செகண்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா மெட். ஓகே, மெட். தேர்டு ஃபார்மும் வந்து என்னென்னா மெட் தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஐ ஹாவன்ட் மெட். யாரை சந்திக்கவில்லை? அவனை. அப்போ இந்த இடத்துல ஹிம். I haven't met him yet. ஓகே, நான் இன்னும் அவனை சந்திக்கவில்லை அப்படின்னா I haven't met him yet அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவள் இன்னும் தூங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவள் அப்படின்றதுக்கு she யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து she கிட்ட hasn't யூஸ் பண்ணணும். she hasn't. என்ன பண்ணல? அவள் தூங்கவில்லை அப்படின்ட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல slept யூஸ் பண்ணணும். she hasn't slept yet. ஓகே, she hasn't slept yet அப்படின்னா அவள் இன்னும் தூங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நாங்கள் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? we. ஓகே, we. அடுத்து வீக்கு பக்கத்தில் நாம் என்ன யூஸ் பண்ணோம்? have யூஸ் பண்ணோம். அப்போது we haven't. முடிவெடுக்கவில்லை அப்படின்றதுக்கு decided. ஓகே, we haven't decided yet அப்படின்னு சொல்லலாம். ஓகே, we haven't decided yet அப்படின்னுவோம். அடுத்து அவர்கள் இன்னும் வேலைக்கு வரவில்லை அப்படின்னா அவர்கள் அப்படின்றதுக்கு they யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து they haven't. வரவில்லை அப்படின்றதுக்கு come யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எதுக்கு வரலை? வேலைக்கு. they haven't come to work. எண்டில் என்ன யூஸ் பண்ணணும்? yet யூஸ் பண்ணணும். they haven't come to work yet அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். இங்கே சில எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்களேன், he haven't told the truth yet அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸாகவே கொடுக்குறேன். இந்த சென்டென்ஸை நான் இப்போவே ஆன்சர் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து சொல்லலாம். இல்லைன்னா இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஓகே, டன். ஸோ he haven't told the truth yet அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு 4 சென்டென்ஸில் வந்து எரர் இருக்குது. இந்த 3 சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருங்க. ஸோ இப்போ he haven't told the truth yet அப்படின்னு இருக்குது. இதில் என்ன வந்து எரர் அப்படின்னா ஹீக்கு பக்கத்தில் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா has தான் யூஸ் பண்ணணும், have யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், he, she, it சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா நம்ம has யூஸ் பண்ணணும். ஐவி, யூதே ப்ளூரல் நேம் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல have தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல he is a singular subject. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? hasn't. ஓகே, அடுத்தது ஐ ஹாவன்ட். இதில் என்ன சென்டென்ஸில் மிஸ்டேக் அப்படின்னா இந்த இடத்துல வாக்கியத்தில் நம்ம verb தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இங்கே வாட்ச் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஐ ஹாவன்ட் வாட்ச்டு த மூவி எட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ஹாவன்ட் வாட்ச் த மூவி எட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இப்போது he hasn't told the truth yet அப்படின்னா அவன் இன்னும் உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதான் he hasn't told the truth yet. இங்கே ஐ ஹாவன்ட் வாட்ச்டு த மூவி எட் அப்படின்னா நான் இன்னும் அந்த மூவியை பார்க்கல, நான் இன்னும் மூவி பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவன்ட் வாட்ச்டு த மூவி எட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து we hasn't அப்படின்னு சொல்லியிருக்கு. வீக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? have யூஸ் பண்ணணுமா has யூஸ் பண்ணுமா? have தான் யூஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல hasக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதணும்? have எழுதணும். ஓகே, we haven't received the money yet. எங்களுக்கு இன்னும் மணி ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது we haven't, நாங்கள் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலை அப்படின்னா we haven't received the money yet அப்படின்னு சொல்லலாம். she haven't thought about it அப்படின்னு இருக்குது. ஷீக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா have யூஸ் பண்ணக்கூடாது, has தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல haveக்கு பதிலாக என்ன வரணும்? has வரணும். she hasn't thought about it அப்படின்னா அவள் இன்னும் அதை பற்றி யோசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி
இதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து அவள் இன்னும் அதை பற்றி யோசிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ கீழே 3 வாக்கியம் இருக்குது. இந்த 3 வாக்கியத்துக்கான தமிழ் மீனிங் என்ன, சாரி இங்கிலீஷ், இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். அண்ட் இது ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சென்டென்ஸை எல்லாமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ டைமில் இந்த வாக்கியங்களை நீங்களே வாயில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளால் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். சரியா? ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.